49வது சென்னை புத்தக கண்காட்சி தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆயிரம் ஸ்டால் அளவுக்கு நம்ம போட்டு அதை பெருசா பண்றோம். அது ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். ஏன்னா இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம், நாங்களும் சேர்க்கிறோம், நீங்களும் கொண்டு போய் சேர்க்கிறோம். முக்கியமா நீங்க வந்து 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் நீங்க வந்து பங்கெடுக்கிற ஒரு பெரிய புத்தக திருவிழா. இந்தியாவிலே இதான் மிகப்பெரிய புத்தக சந்தையா நீங்க வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தைக்கு இந்த 14 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறந்த பேச்சாளர்கள், பெரிய சிறந்த விற்பனர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. எல்லா முக்கியமா வந்து உலக புகழ்பெற்ற பதிப்பகங்களான பென்குயின், ரேண்டம் ஹவுஸ் ஆஃப் இந்தியா, பிரிட்டிஷ் கவுன்சில், HarperCollins, பப்ளிஷர் இந்தியா, சைமன் அண்ட் அதாவது ஸ்விட்சர் இந்தியா. இப்ப இது மாதிரி பெரிய நிறுவனங்களும் இந்த பப்பாசி அந்த நாங்க நடத்துற இந்த புத்தக சந்தையில கலந்துக்கிறாங்க. ஆக தமிழகம் வந்து இருக்கிற மக்கள் இதை கலந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த சந்தையில நீங்க அதாவது உங்களுடைய ஒத்துழைப்போட இது வந்து மிகப்பெரிய வெற்றிகரமா அமைய வேணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோளா நாம் முன்னெடுக்கிறோம். முக்கியமா 2000 கலைஞர் பொற்குறி விருது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் 6 பேருக்கு வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு பெரிய இது எதிர்பார்ப்போட இருக்கிற இந்த பொற்குறி விருது இன்றைய தினம் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 6 பேரை இப்போ எங்கள் தலைவர் வந்து சொல்லுவார் யாருக்கு பொற்குறி விருது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொற்குறி விருதை கொடுக்கறது முதல் நாளான 8ஆம் தேதி 8/1/2025 அன்று மாலை 26 அன்று மாலை முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த 6 பேருக்கும் பொற்குறி வந்து கொடுக்க வைக்கிறாங்க. அந்த 6 பேருடைய பெயர் இப்ப எங்க தலைவர் சொல்வார். இந்த பிரஸ் மீட்டுங்கிறது ஒரு கட்டைன் ரைட்ஸுக்காக தான். முதல்ல இந்த செய்தி மக்களுக்கு தொடக்க விழா 8ஆம் தேதி இருக்குங்கிறத கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் பண்ணிருக்கோம். மற்றபடி விரிவான பிரஸ் மீட் வந்தால அடுத்தாப்புல இப்போ இன்னும் 2 பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும், அதில் சொல்லுவோம். இப்போ முதலாவதாக தமிழகத்தில் இலக்கிய களத்தில் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எழுத்தாளர்கள் 6 பேருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. கவிதைக்காக கவிஞர் சுகுமாரன், அனைவரும் இளைஞர்களாலும் மற்றவர்களாலும் அறியப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர், சமூக நீதிக்கான சிந்தனையோடு செயல்படக்கூடிய கவிஞர். அவருக்கு கலைஞர் கவிதைக்காக கலைஞர் பொற்குறி விருது 1 லட்சம் ரூபாயும் பாராட்டு பட்டயமும் வழங்கப்படுது. அதே போலவே சிறுகதைக்காக ஆதவன் தீச்சன்யா என்ற எழுத்தாளர் தாமுயேசா இயக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இலக்கிய உலகிலும் பங்காற்றி வருபவர், அவருக்கு வழங்கப்படுகிறது. இதுவும் 1 லட்சம் ரூபாய் காசோலையும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்படும். நாவலுக்காக அனைவராலும் அறியப்பட்ட இரா முருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உரைநடைக்காக சென்னை சேப்பாக்கத்தில் 49வது சென்னை புத்தக கண்காட்சி தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இது குறித்தான காட்சிகளை தற்போது பார்ப்போம்.